அப்ப எரிச்சிடலாங்கறியா? நான் சொல்லலமா. ஹைபிஸ்கஸ் ரோசா சிரன்சியா என்கின்ற நிப்போமனியா வியாதி அப்படி என்ன சொல்ல வைக்குது. Excuse me, may I come in, sir? Yes. Sit down. Thank you. என்னம்மா விஷயம்? சார், எங்க நாய் காணாம போச்சு. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். மனுஷங்க காணாம போனாலே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நாயெல்லாம் எப்படிமா கண்டுபிடிக்க முடியும்? அப்படி சொல்லாதீங்க இன்ஸ்பெக்டர். எங்க நாயால ஒரு ஆளோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அப்படியா? நாயோட போட்டோ இருக்கா? வேற ஏதாவது அடையாளம் இருக்கா? நாக்குல ஒரு மச்சம் இருக்கும். வலது முன்னங்கால்ல 6 விரல் இருக்கும் சார். இந்த அடையாளங்களெல்லாம் வச்சு நாயை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எதுக்கும் உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. நாய் கிடைச்சதுன்னா நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து கொடுத்துட்டு போங்க. டாக்டர், நான் ரொம்ப நாளா உங்களை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க பேரே விசித்திரமா இருக்கே. டேய், நீ என்ன பெத்தவனா இல்ல படைச்சவனா? என் பேரை கேக்குறதுக்கு நீ யாரா? டேய், நான் யாரா? டாக்டர். நீ யாரா? கமாண்டர். நான் உனக்கு என்ன வேணும்? முதலாளி. நீ எனக்கு என்ன வேணும்? முதலாளி. இவன் எனக்கு என்ன வேணும்? முதலாளி. கடனுக்கு வைத்தியம் பார்க்க வந்த கம்மு நாட்டி எல்லாம் என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேக்குறான். டாக்டர், நான் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 100 ரூபாய். கொஞ்சம் குறையுது. கொஞ்சம்னா எவ்வளவு? 95 ரூபாய். ஏன் என்ன பண்ணிருக்கீங்க? அவன் அடிக்க முடியாதுடா. அது நான் தான் கிடைச்சனா? டாக்டர், நீங்க பாருங்க, நான் என் கூட ரொம்ப நல்லா பழகிடுச்சு. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜம்ப். டேய், தள்ளி நில்லு. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியல. என்ன டாக்டர், மிருகங்களுக்கெல்லாம் வைத்தியம் பண்றீங்களா? உனக்கு எப்ப பார்க்க ஆரம்பிச்சுனா அப்ப இருந்தே ஆரம்பிச்சிட்டேன். டாக்டர், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இந்த நாய்க்கு நாக்குல மச்சம் இருக்கு. வலது முன்னங்கால்ல 6 விரல் இருக்கு. இது ரெண்டும் இருந்தா ரொம்ப அதிர்ஷ்டம் டாக்டர். 5 ரூபாய் வச்சிருக்கிற நீ அதிர்ஷ்டத்தை பத்தி பேசுற. டேய், நான் யாரா? டாக்டர். நீ யாரா? கம்பவுண்டர். நான் உனக்கு என்ன வேணும்? முதலாளி. நீ எனக்கு என்ன வேணும்? முதலாளி. நேபாள்ல 10 ஏ. ஐயோ. அப்ப அவனை போக சொல்லு. டேய், போடா. டேய், 5 ரூபாய் கொடுத்து போக சொல்லு. போடா. ஐ, என்ன டாக்டர், வெளியே கிளம்பிட்டு இருக்கீங்களா? இல்ல, உள்ள கிளம்பிட்டு இருக்கேன். பாக்க எப்படி தெரியுது? அவர் எப்படி இருக்காரு? உன்னோட பெரிய ரோதனையா போச்சே. உன்னெல்லாம் நாய் வளர்க்கலன்னு எவன் ஆளுதான்? நாயை விட்டு பிராண்ட விட்டுறது, அப்புறம் எப்படி இருக்காருன்னு குசலம் விசாரிக்கிறது. கோச்சுக்காதீங்க டாக்டர். அதுக்கு இல்லம்மா, உன் நாய் எப்படி இருக்கிறத வச்சு தானே நான் முடிவு எடுக்க முடியும். நாய் கிடைச்சதா? இல்லையே, நாயா அலைஞ்சதுதான் மிச்சம். நீங்க அவரை பத்தி விசாரிச்சீங்களா? ஆமா, அவன் பெரிய கொலம்பஸ். நான் அவனை பத்தி விசாரிக்கிறதுக்கு. அவன் பேர் ராஜாவா, ஊர் பாம்பேவா. அவங்க அப்பா பெரிய தொழிலதிபரா, பாம்பேல MBA வரைக்கும் படிச்சிருக்கானா. இங்க ஏதோ கம்பெனில இன்ஜினியரா இருக்கானா. இந்த கம்பெனில டாக்டர்? அந்த கம்பெனி இருக்கு. முதல்ல நீ எனக்கு கம்பெனி கொடுமா. என்ன? இது அவன் பேரு நான் பேரா? அவனுக்கே போய் கம்பெனி கொடு. ம். எனக்கு எவ்வளவு கம்பெனி கொடுக்க மாட்டாயா? டாக்டர், இப்ப எப்படி இருக்கு? என்னன்னு சொல்றது? தட்டுல தண்ணி வச்சா தான் குடிப்பேங்கிறான். வாசல்ல தான் படுப்பேங்கறாரு. எலும்பு தான் திம்பேங்கிறான். நாய்க்கு உண்டான சேஷ்ட அத்தனையும் இவன் உடம்புல ஏறி போச்சு. பாத்தியா? எதுக்கு நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. டாக்டர், இப்ப என்ன பண்றது? நான் எங்கேயும் கிடைக்கலையே. அதுக்கு நான் என்னமா பண்றது? நாய் சின்ன வயசா இருக்கும் போதே நீங்க 2 பேரும் ஒரு பாட்டு பாடி பழகி இருக்கணும். இப்ப நாய் காணாம போனோம்னே நீங்க எங்க இருந்து பாடினாலும் கப்புன்னு ஓடி வந்திருக்கும். நான் அப்படி பழக்கலையே டாக்டர். அதுக்காக இப்ப வருத்தப்பட்டு என்னமா பண்றது? ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேளுங்க. மனுஷங்க உயிரோட இருக்கணும்னா ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டு ஏதாவது பரிகாரம் செய்யலாம். ஆனா காணாம போன ஒரு நாய் உயிரோட இருக்கணும்னா நான் என்ன பரிகாரம் செய்ய முடியும் டாக்டர்? ஏமா, என்னென்னமோ பண்ணலாம், எவ்வளவோ பண்ணலாம். நீ என்ன பண்ற? 100 நாய்க்கு கஞ்சி காய்ச்சி ஊத்துற. நினைச்சு பார்த்தாலே கொடூரமா இருக்குமே. அது இல்ல டாக்டர், 100 நாய்க்கு நான் எங்க போவேன்? கார்பரேஷனுக்கு போமா, அங்க இருந்து 4 ஆளை கூப்பிட்டுக்க, தெரு தெருவா போய் நாய் புடி. அதுக்காக 100 நாய் தான் வேணுங்கிற அவசியம் இல்ல. 1-2 குறையலாம். இவனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இவன் கஞ்சி நல்லாவே குடிப்பான். என்ன டாக்டர், என்னோட நாய் குரல் மாதிரி நாய்தாமா, இவன் தான் குறைக்கிறான். ஒரு நாய் தானே இவனை கடிச்சது. எட்டி நில்லு, நக்கிடுவான். அனாவசியமான கேள்வியில அந்த டாக்டர் சொங்க பாக்கட்ட நீ கேக்குற. போ, போய் நாயை கண்டுபிடி. சரி டாக்டர். எங்கிட்டே வா, அந்த கட்டிங் பிளேயர் எடு. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். 40 வயசுக்கு மேலதான் நாய் குணம் வரும்னு சொல்லுவாங்க. இவனை நாய் கடிச்ச உடனே அந்த குணம் வந்துருச்சு. அப்படியா? பாலை கொடுத்தா நக்கி தான் குடிக்கிறான். இவனை வெளியே அழைச்சிட்டு போனா போஸ்ட் மரத்தை பார்த்தா காலை தூக்கிட்டு நிக்கிறான். நல்ல வேளை வால் இல்ல, ஆட்டல. கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். கேக்குற உனக்கே கஷ்டமா இருந்தா பழகுற எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆமா, ஆகாரம் என்ன கொடுக்குறீங்க? ஆகாரமா? காரமே சாப்பிட மாட்டேங்கிறான், அப்புறம் எங்க ஆகாரம்? வழக்கம் போற பண்ணு போற பிஸ்கட் பால் தான். ஐயோ, உடம்பு ரொம்ப கெட்டு போயிடுமே. போயிடுமா, போயாச்சு. தங்கிலி போட்டு கட்ட வேண்டியதான் பாக்கி. ரொம்ப நாளைக்கு இது தாங்காது போல் தெரியுதே. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க டாக்டர். எனக்கு மட்டும் என்ன சொல்லணும்னு ஆசையா இல்ல வேண்டுதலா? இருக்கிறது சொல்றேன்.
அவன் சாக போறாங்கிற விஷயம் அவனுக்கே தெரியாது. உண்மையிலேயே அவன் மேல உனக்கு பற்றுதல் பாசம் இருந்தா அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடு. அவன் எங்கெங்க போகணும்னு நினைக்கிறானோ அங்கெல்லாம் அழைச்சிட்டு போ. இப்போ அவர் எங்க இருக்காரு? இப்போ மாடி மேல காத்து வாங்கிட்டு இருக்கான். குட் மார்னிங். வாங்க. குட் மார்னிங் சொன்னா திருப்பி சொல்ற பழக்கமே இல்லையா? சரி, மார்னிங் குட். ஐயோ பாவம், நான் சாக போறோங்கிற விஷயம் தெரியாம குறும்பு செய்றேன். ஆமா, கழுத்துல தானே நாய் கடிச்சிருக்கு, அப்புறம் ஏன் நொண்டி வரீங்க? அது வந்து அது அது என்னமோ தெரியலங்க. அந்த கடிச்ச நாய் காணாம போச்சா? அந்த காணாம போன நாய் நொண்டினா கூட நானும் நொண்டுவேன் டாக்டர் சொன்னாரு. இப்ப கூட அந்த நாய் தும்மி இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல, வலிதான் இன்னும் குறையல. உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு ஆசை இருந்தா சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். ஏதாவது வேணுமா? ஆமா. என்ன வேணும்? கமர்கட்டு, எள்ளுருண்டை. அது எங்க கிடைக்கும்? பத்திப்பட்டியில. அத்திப்பட்டியா? அப்படி ஒரு இடம் பாம்பேல இருக்கு? பாம்பேனா பாம்பேல இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி. சரி, ட்ரை பண்றேன். ஆமா, நீங்க மெட்ராஸை சுத்தி பார்த்திருக்கீங்களா? இல்லையே. ஏதாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டா சொல்லுங்க, நான் அழைச்சிட்டு போறேன். நிறைய இடங்கள்லாம் பார்க்கணும்னு இருக்கேன். அப்படியா? என்னென்ன பார்க்கணும்? எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, காமராஜ் சமாதி. பாவம், இவர் சமாதி ஆக போறாருங்கிற விஷயம் தெரியாம பல பேர் சமாதியை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. சரி, நான் அழைச்சிட்டு போறேன், வாங்க. ஆமா, முதல்ல அந்த கால்ல நொந்தீங்க, இப்ப நாய் இந்த கால்ல நொண்டுதுன்னு நினைக்கிறேன். ஓ. அம்மா. ம். இந்த தோட்டம்லாம் என் ஃப்ரெண்ட் இது. அப்படியா? இங்க மாமரம், பலாமரம், தென்னை மரம்லாம் நிறைய இருக்குங்க. அதோ அங்க பாருங்க, மாங்காய். உங்களுக்கு மாங்காய்னா பிடிக்குமா? ஐயோ, ரொம்ப பிடிக்கும். இருங்க, பறிச்சு தரேன். சாரி. பரவாயில்ல. பாத்து பாத்து, மெல்ல மெல்ல. ஐயோ, ரத்தங்க. மாங்காய் பறிச்சு இப்படி மண்டை உடைச்சுக்கிட்டீங்க. ஐயோ கடவுளே. மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடுறீங்களா? எதுவுமே சாப்பிடுறது இல்ல டாக்டர். மருந்து மாத்திரை சாப்பிடணும் உடம்பு எப்படி சார் குணமாகும்? என் மேல நம்பிக்கை இல்லைன்னா வேற டாக்டர் கிட்ட பாருங்க. நான் இப்பதான் முத உங்க ஆஸ்பத்திரிக்கே வர்றேன். இனிமே அடிக்கடி வருவீங்க. சாரி, மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டி. ஆல்ரைட், உங்க உடம்புக்கு என்ன? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். அவசரமா ஒரு 200 ரூபாய் வேணும். இது என்ன ஆஸ்பத்திரி நினைச்சியா இல்ல வட்டி கடை நினைச்சியா? நீங்க ஒண்ணும் சும்மா கொடுக்க வேணாம். வாட்ச கட்டாதப்பா, அதுக்கெல்லாம் பணம் தர மாட்டேன். என் உடம்புல எவ்வளவு வேணாலும் ரத்தம் எடுத்துங்க. நீங்க பிரியப்பட்டா உங்ககிட்ட இருந்து நாங்க ரத்தம் எடுத்துக்கணுமா? அப்படி சொல்லாதீங்க டாக்டர். ஒரு மான பிரச்சனை, எனக்கு 200 ரூபாய் ரொம்ப அவசியம் தேவை. என் உடம்புல ஓடுறது சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட ரத்தம்ங்கறியா? ஓகே நர்ஸ், ஒரு சந்தன போட்டுக்காரர் அனுப்புறேன். 200 ரூபாய்க்கு தேவையான ரத்தத்தை எடுத்துட்டு அவர் இங்க அனுப்புங்க. உள்ள போ. டாக்டர் டாக்டர், என்னடா பஞ்சா பறந்துட்டு வர்ற? மாலாவுக்கு அடிபட்டுச்சு, ஒரே ரத்தம். ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். எந்த ஆஸ்பத்திரிடா? இந்த ஆஸ்பத்திரியில தான். நாசமா போனவங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல ஆஸ்பத்திரி கிடைக்கலையா? வாடா. ஐயோ, அடி கண்ணா பின்னான்னு விழுந்திருக்கு. ஏண்டா, உன காதலிக்கு சொன்னா விழுந்து கடிச்சிருக்கியாடா? இல்ல டாக்டர், மேல இருந்து கீழே விழுந்துட்டா. அடியை பார்த்தா கீழ இருந்து மேல விழுந்த மாதிரி தெரியுது. ரத்தம் ரொம்ப தேவைப்படும் போல இருக்கு. என்ன குரூப் ரத்தம்னு தெரியல. ஓ பாசிட்டிவ். ஆஹா, நீ தாண்டா உண்மையான காதல. காதலியோட ரத்தம் கூட என்ன குரூப்னு தெரிஞ்சு வச்சிருக்கியே. அது இல்ல டாக்டர், அவளை பத்தி முழு விவரமும் எழுதி ஹேண்ட்பேக்ல வச்சிருந்தா. புத்திசாலி பொண்ணு. புத்திசாலி பொண்ணு. அவளை நீ காதலிக்கிற. இதாண்டா விதிங்கிறது. சரி, ஓ பாசிட்டிவ் ஸ்டாக் இருக்கான்னு பாப்போம் வா. Let's attend to the patient. நர்ஸ், ஓ பாசிட்டிவ் ஸ்டாக் இருக்கா? இப்போ ஒருத்தர் அனுப்பி
சொன்னாரே அவரோட குரூப் கூட O பாசிட்டிவ் தான் டாக்டர். அப்படியா? இமீடியட்டா அந்த பேஷண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. வாங்க. மான பிரச்சனைக்காக ரத்தம் கொடுக்க வந்தீங்க. அந்த ரத்தம் இமீடியட்டா ஒரு பேஷண்ட்க்கு தேவைப்பட்டது. உடனே கொடுத்துட்டு இருக்கோம். டாக்டர், நான் இப்பதான் முத ரத்தம் கொடுக்கறேன். அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்? ஓ, பார்க்கலாமே. ரொம்ப நன்றிங்க.